இது மக்களின் போர்க்குரல். மக்களுக்கான ஒலிக்கும் குரல். அன்பு கொண்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நீலகிரி மாவட்ட கழகத்தின் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழக அணி நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளரின் இனிய காலை வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் அனைவரும் அறிந்ததே, கடந்த ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்பு உதகையில் நடைபெற்ற நமது மாவட்ட கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தில் நமது மண்டல பொறுப்பாளர், நமது கழகத்தினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களின் தலைமையிலே ஒரு கூட்டம் நடந்தது. அதில் மிக முக்கியமாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு பூத் கமிட்டியினை அமைப்பது என்ற ஒரு விஷயம் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு அந்த பூத் கமிட்டி அமைக்கும் பணியானது மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஏற்படுத்துகிறது. இதில் பூத் கமிட்டி அமைப்பது என்பது ஒன்று, நமது கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகமானது மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாகும். எனவே நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பூத் ஏஜென்ட், அதாவது வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், பூத் ஏஜென்ட் ஒருவரை ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவரை நாம் நியமித்து அதை நாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இன்னொன்று, நமது கழகத்தின் பூத் கமிட்டி ஏஜென்ட், அது 5 பேர் கொண்ட குழு வந்து நமது கழகத்திற்கு நமது உட்கட்சி சம்பந்தமான ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட் 5 பேர் சம்பந்தமான பூத் கமிட்டி, அதே ஒரு பூத்திற்கு 5 பேர் என்பது நமது கழகத்திற்கான பூத் கமிட்டி. அதில் ஒருவர், அந்த 5 பேரில் ஒருவர் பூத் நிலை, அதாவது வாக்குச்சாவடி நிலை முகவராக நாம் நியமித்து அதை நாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் நமது கழகத்திற்கு கொடுக்க வேண்டிய 5 பேரின் பூத் கமிட்டி ஏஜென்ட் நமக்கு சிறிது காலம் நேரம் கேட்டிருக்கிறோம். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய பூத் நிலை முகவர், ஒரு நபர் கொண்ட பூத் நிலை முகவர் ஃபார்ம்களை வரும் சனிக்கிழமைக்குள், நான் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் கெடு விதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் நமது பூத் நிலை முகவர் படிவங்களை நாம் நிரப்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே சமர்ப்பிக்கவில்லை என்றால் அது உளவுத்துறை மூலமாக அரசின் கவனத்திற்கு செல்லும். நமது கட்சியின் பூத் முகவர்கள் இல்லை என்ற நிலை அது தெரிய வரும் என்பதால் வரும் திங்கட்கிழமை காலக்கெடு விதித்திருக்கிறார்கள் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே. ஆகவே முக்கியமாக ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கு நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், ஒரு நபர் கொண்ட பூத் நிலை முகவர், வாக்குச்சாவடி நிலை முகவரை உடனே 1-2 நாட்களுக்குள் அதனை நியமித்து ஒரு நபர் கொண்ட அந்த படிவத்தை நிரப்பி எனக்கு சனிக்கிழமை மாலை 4 மணிக்குள் எனக்கு நீங்கள் தருமாறு உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே எனவேதான் திங்கட்கிழமை நான் மொத்தம் நீலகிரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளுக்கு 300 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 226 பூத்துகளுக்கும், உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 239 பூத்துகளுக்கும், கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 224 பூத்துகளுக்கும், ஆக மொத்தம் 689 பூத்துகளுக்குமான பூத் நிலை முகவருக்கான அந்த படிவத்தை பூர்த்தி செய்து நான் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே இந்த ஒரு நபர் கொண்ட பூத் நிலை முகவருக்கான படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்குள்
சமர்ப்பிக்க வேண்டுமாய் உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கூடி முடியாத பட்சத்தில், தவறும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக எந்த ஒரு நகரமோ பேரூராட்சியோ ஒன்றியமோ அவர்கள் முடியாத இருக்கும் பூத்துகளுக்கு, அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட பூத்துகளுக்கு எந்தெந்த பூத்துகளுக்கு முடியவில்லையோ, படிவத்தை நிரப்ப முடியவில்லையோ, ஆட்கள் இல்லையோ, மாவட்ட நிர்வாகம் உங்களுடன் கைகோர்த்து நேரடியாக அந்தந்த பூத்துகளுக்கு இருக்கும் இடங்களுக்கு சென்று அதையும் நாம் நிரப்பலாம் என்பதை, சனிக்கிழமை நிரப்பாத பட்சத்தில் முழுமையாக நிரப்பிக் கொடுங்கள். நிரப்பாத பட்சத்தில் அடுத்ததாக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உங்களுடன் எந்த பூத்துகளுக்கு நீங்கள் நிரப்பவில்லையோ அந்த பூத்துகள் உங்களுடனே வந்து மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதிகளுக்கு வந்து அந்த நிலை முகவர்களை நாம் நியமிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கட்சிக்குண்டான 5 நபர் கொண்ட பூத் கமிட்டியையும் அதுவும் உடனடியாக வேண்டும். அதையும் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து முகவர்களை நியமித்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் அதை சேர்த்து கொடுங்கள். அடுத்த நிலையில் அதை அந்த 5 பேர் கொண்ட பூத் கமிட்டியை கொடுப்பவர்கள் இன்னும் ஒரு வார காலம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு நபர் கொண்ட படிவத்தை உடனடியாக நிரப்பி தருமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்கள் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து நமது கேப்டன் அவர்களின் ரத யாத்திரை, ஒரு தேர் வந்திருக்கிறது நமது தலைமை கழகத்திற்கு. இலங்கையிலிருந்து அவர்கள் அந்த தேரை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேர் தமிழ்நாடு முழுக்க ரத யாத்திரையாக வர இருக்கின்றது. அந்த ரத யாத்திரை அன்னியாரின் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் சுற்றுப்பயணம் அந்த ரத யாத்திரையோடு நடைபெறவிருக்கின்றது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அது தொடங்கவிருக்கின்றது. அடுத்த கட்டமாக நமது மாவட்டத்திற்கு அடுத்த 2ஆம் கட்ட ரத யாத்திரை புரட்சி அன்னியார் அவர்களின் புரட்சி பயணம் நமது மாவட்டத்தில் தொடங்கவிருக்கின்றது. ஏறக்குறைய செப்டம்பர் மாத இறுதிக்குள் அது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த அன்னியாரின் சுற்றுப்பயணத்தில் நாம் இந்த பூத் கமிட்டி, இந்த 5 பேர் கொண்ட பூத் கமிட்டியை எத்தனை வாக்குச்சாவடி இருக்கின்றதோ அத்தனை வாக்குச்சாவடிக்கும் அந்த பூத் முகவர்களை நாம் அழைத்து பூத் கமிட்டி மாநாடு போட வேண்டும். அன்னியாரின் புரட்சி பயணத்தில் நம் நீலகிரியில் வெகு நாட்கள் கழித்து, வெகு வருடங்கள் கழித்து அன்னியார் அவர்கள் நமது நீலகிரி மாவட்டத்துக்கு வருகை தரவிருக்கிறார்கள். நாம் அனைவரும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து, அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் அன்னியாரின் புரட்சி பயணத்தை, பூத் முகவர்கள் கூட்டத்தை சிறப்பாக செய்து கேப்டன் அவர்களின் திருத்தேர் ரத யாத்திரையும் வர இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் நாம் ஒன்றிணைந்து செய்து அந்த புரட்சி பயணத்தை நாம் வெற்றி பயணமாக அமைத்து நாம் கொடுத்திட வேண்டும் என உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வரும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்குள் ஒரு நபர் கொண்ட பூத் நிலை முகவர் படிவத்தை நீங்கள் அனைவரும் முழுமையாக 100% நிரப்பி தருமாறு உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தவறும் பட்சத்தில் அந்தந்த பகுதிக்கு எந்த பகுதியில் செய்யவில்லையோ அந்த பகுதிக்கு மாவட்ட நிர்வாகம் உங்களுடன் கைகோர்த்து அந்த முகவர்களை முழுமையாக நாம் பூர்த்தி செய்து நாம் கொடுப்போம் என்பதை உங்களிடத்திலே தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.